டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ASAR நாலேஜ் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லிஸ்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் பீஸ் தான். இட் இஸ் ரிட்டன் பை ராபின் சர்மா. நம்ம ஆல்ரெடி ராபின் சர்மா பற்றி ஒரு வீடியோ 7 குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ராபின் சர்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஹீ இஸ் அ கெனடியன் ஆத்தர் அண்ட் ஸ்பீக்கர். He is also a leadership expert known for his motivational and self-help books. ஸோ ராபின் சர்மா வந்து ஒரு கெனடியன். அவர் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் அண்ட் லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்டும் கூட. ஸோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறையா கொடுப்பாரு அண்ட் நம்மளையே நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஹி எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ரிலேட்டட் டு பர்சனல் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் அண்ட் லிவிங் எ ஃபுல்ஃபில் லைஃப். ஸோ இவருடைய தீம்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி தீம்ஸ் தான் இவருடைய நிறைய ப்ரோஸ் பீஸில் இருக்கும். அண்ட் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் லிஸ்னிங் அப்படிங்கிறது கூட அவருடைய ஸ்பீச்லேருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு தான் இந்த ப்ரோஸ் பீஸ். ஸோ லிசனிங் அப்படிங்கிறத பற்றி இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லிசனிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறது மட்டும் கிடையாது, அது ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லிசனிங் அப்படிங்கிறத எம்பத்தி கூடயும் ரிலேட் பண்ணுறாரு. அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக இருந்து நம்மகிட்ட பேசுகிறவங்க அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நல்ல லீடராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒழுங்காக லிசன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து ராபின் சர்மா சொல்கிறாரு. ஸோ லிசனிங் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷனில் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு பக்கமாக இருக்குது. அண்ட் வி ஆல்சோ சர்ஃபிங் இன் ஃபோன், நம்மளுடைய ஃபோனை பார்த்துட்டே இருப்போம், இல்லை லேப்டாப் பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கோமே தவிர நம்மக்கிட்ட யார் என்ன பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கவனிக்கலை. அண்ட் நம்மளுடைய ஆப்போசிட் ஒருத்தங்க பேசும்போது நம்ம அடுத்து என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து நம்ம கவனிக்கலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு சின்ன ப்ரோஸ் பீஸ் மூலமாக ரொம்ப தெளிவாக ராபின் சர்மா வந்து சொல்லியிருக்கிறாரு. Now let us see the text. Look at the text. இது ரொம்ப குட்டியாக 2 பேராகிராஃப் தான் இருக்குது. ஆனால் இந்த 2 பேராகிராஃப்குள்ளே அவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய ராபின் சர்மா. So now let us see the essay for this prose piece. Introduction. Rabin Sharma, a leadership expert, emphasizes the importance of listening in his teachings. அவருடைய டீச்சிங்ஸ்லாம் இவர் வந்து லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கிறாரு. என்னதை எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, லிசனிங்குடைய இம்பார்ட்டன்ஸ். He believes that attentive listening is crucial for effective communication and building strong relationships. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அட்டன்டிவ் லிசனிங், ரொம்ப அட்டன்டிவாக நம்ம வந்து லிசன் பண்ணுறது க்ரூஷியல் அப்படின்னா இம்பார்ட்டன்ட். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு, ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக லிசனிங்கிறது முக்கியமானது அப்படின்னு நம்புகிறாரு. Sharma often discusses strategies for improving listening skills such as maintaining eye contact, paraphrasing to ensure understanding, and minimizing distractions. This text is an excerpt from Rabin Sharma's speeches. So Rabin Sharma எப்போவுமே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம லிஸ்னிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒருத்தங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக அவங்கள நோக்கி இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அதை சுருக்கமாக பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெக்ஸ்ட் இந்த லிசனிங் கூட ராபின் சர்மாவுடைய பல ஸ்பீச்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் தான், ஒரு தொகுப்பு தான் இதனுடைய இந்த லிசனிங் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸ். Now let us see the next paragraph. Active listening and empathy. Sharma emphasizes the importance of listening as a key aspect of effective communication and leadership. So Sharma லிசனிங் அப்படிங்கிறது வந்து நல்ல கம்யூனிகேஷனுக்கும் லீடர்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. He stresses the significance of active listening, which involves fully engaging with the speaker and focusing on their words. இன்னொன்று என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னா ஃபுல்லாக நம்மக்கிட்ட யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி யோசிக்கிறது அண்ட் அவங்க என்ன வேர்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. Active listening helps build trust, strengthen the relationships, and foster better understanding between individuals. ஸோ ஆக்டிவ் லிசனிங்னால என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம மேலே அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அண்ட் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில் இருக்கும். Sharma often highlights the role of empathy in listening. He encourages people not only to hear the words spoken but also to understand the emotions, perspectives and underlying needs of the
ஸ்பீக்கர். ஸோ ஷர்மா வந்து எப்போவுமே லிசனிங் அப்படிங்கிறது ஒரு எம்பத்தி அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது ஆப்போசிட்டில் நம்மகிட்ட இருந்து பேசுகிறவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்க்கணும். அவங்க பேசுகிறத ஜஸ்ட் வார்த்தைகளாக எடுத்துக்காமல் அது அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறத யோசித்து நம்ம கேட்கணும். ஹி அட்வொகேட்ஸ் டு எம்பத்தைஸ் வித் அதர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட பேசுகிறவங்களை வந்து நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லீடர்ஸ் ஆஸ் லிசனர்ஸ். அக்கார்டிங் டு ஷர்மா, லிசனிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் பட் ஆல்சோ லேர்னிங். ஸோ ஷர்மாவை பொறுத்த வரைக்கும் லிசனிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு வகையான லேர்னிங்கும் கூட. Listening attentively to diverse viewpoints and experiences, one can expand his or her own knowledge. ஸோ ஒருத்தங்க பல விதமான பேச்சுகள் வந்து நம்மளை நோக்கி வரும், பல விதமான கருத்துக்கள் நம்மகிட்ட வரும். அது எல்லாத்தையுமே ரொம்ப அட்டென்டிவாக லிசன் பண்ணுறது மூலமாக நம்ம பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸையும் பலவிதமான நாலேஜையும் நம்ம கெயின் பண்ண முடியும். ஷர்மா ஆல்சோ எம்ஃபசைசஸ் தட் கிரேட் லீடர்ஸ் ஆர் ஆல்சோ கிரேட் லிசனர்ஸ். இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிரேட் லீடர்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா லிசன் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. He is also sure that by listening effectively, the leaders can inspire others, develop collaboration, and drive positive changes within their organizations. ஸோ லீடர் ஆனதுக்கு அப்புறமுமே நம்ம ஒழுங்காக லிசன் பண்ணோம் அப்படின்னா அந்த லீடரால் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும், அண்ட் ஒரு கொலாபரேஷன், ஒரு பங்களிப்பை வந்து உருவாக்க முடியும், அண்ட் பாசிட்டிவ் சேஞ்சஸை தன்னுடைய டீம்லையோ இல்லை ஆர்கனைசேஷன்லையோ பார்க்க முடியும் அப்படின்னு ஷர்மா சொல்கிறார். Conclusion. Overall, Sharma underscores the listening is not merely a passive activity, but it is a skill that can be cultivated to enhance relationships, improve mutual understandings, and develop personal and professional success. So, Sharma பொறுத்த வரைக்கும் ஷர்மா அண்டர்ஸ்கோர் பண்ணுறது என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்கோர்னா அண்டர்லைன் பண்ணுறது, எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறது என்ன அப்படின்னா, லிசனிங் அப்படிங்கிறது ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி இல்லை, எந்த முயற்சியுமே இல்லாமல் சும்மா சாதாரண உட்காந்துருக்க ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, அது ஒரு ஸ்கில். பிகாஸ் நல்லா நம்ம லிசன் பண்ணோம் அப்படின்னா பல ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அண்ட் நமக்கு ஒரு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அண்ட் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்பில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரோஸ் பீஸ் ஆஃப் listening by Robin Sharma. So hope you all enjoyed this essay, and thank you all the subscribers for your support to reach the 1K subscribers. And if you like the essay, kindly share with your friends and make use of the essay. Thank you all.